அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீதமான ஆட்சி செய்யுங்கள், உங்களுடைய நோக்கம் இந்த மார்க்கம் உயர்த்தப்படும். ரொம்ப அழகா பேசுறாரு. பேசிட்டு சொல்றாரு, புராத் நதிக்கரை ஓரத்தில் ஒரு ஆடு காணாமல் போனாலும் நீங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லுகிறார். உமரது எல்லாம் அப்படியே ஆடி போயிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்தது அதுதான். உமர் நாயகத்தினுடைய ஆட்சி என்னன்னா, தன்னை பற்றி விமர்சனங்கள் மக்களிடத்திலிருந்து வரணும். ஜும்மால எதிர்த்து கேட்பான், கலீஃபாவை பத்தி யாராவது ஏதாவது சொல்றீங்களாங்க. அப்போ ஒரு ஆள் எதிர்த்து கேட்டார், போர்ல எல்லாருக்கும் கனிமத்து கிடைச்சது, துணி கிடைச்சது, அந்த துணியில சட்டையும் வைக்க முடியல, ஜுப்பாவும் வைக்க முடியல, ஆனா கலீஃபா மட்டும் எப்படி தச்சு போட்டிருக்கீங்கன்னு கேட்டார். நம்ம ஆட்சிக்காரங்களை பார்த்து கேட்க முடியுமா? பல கோடி மதிப்புள்ள கார்கள், உயர்தரமான வாழ்க்கை, சிஎம்களை போகின்ற கவுன்சிலருக்கு எப்படியா இவ்வளவு காசு வச்சுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கல, நம்ம மஹல்லால குடியிருக்க முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதட்டப்படல. என்ன பார்த்து நீ கேள்வி கேட்கறீங்கன்னு சொல்லல. கேட்கப்பட்ட இடம் ஜும்மா மேடை. சொன்னாங்க, நீ கேட்கறது கரெக்டு தான், நீங்க கேட்கறது கரெக்டு தான், யாருக்குமே பத்துல, நான் மட்டும் எப்படி சட்டை தச்சு போட்டேன்னா, பங்குல எனக்கு ஒரு துணி, என் மகன் அப்துல்லாஹ் இப்னு உமருக்கு ஒரு துணி வந்தது, யாரும் தச்சு போட முடியாது, ரெண்டையும் சேர்த்து நான் தச்சு போட்டிருக்கேன். எல்லாரும் கரெக்ட். ஏங்க, ஒரு சட்டை துணி ஒரு ஜனாதிபதி அணிவதற்கு கூட இந்த சமூகத்தில் விமர்சனங்கள் எழுந்தது. அப்புறம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும், என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் கேள்வி கேட்கிற மக்களை நீ வைத்திருக்கிறாயே, அல்ஹம்துலில்லாஹ். நாங்க எப்பயுமே விமர்சனம் வரணும், கேள்வி வரணும், அப்பதான் நம்ம கரெக்டா இருப்போம். யாருமே கேள்வி கேட்கலன்னு வச்சுக்கல, குருட்டு தைரியமோ பயமோ போயிடும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அம்மாடி, ஒரு ஜனாதிபதியும் கூட பார்க்காம எங்கேயோ இருக்கிற புராத் நதிக்கரை ஓரத்தில் ஒரு ஆடு காணாமல் போனாலும் நான் தான் பதில் சொல்ல வேண்டும். அதே மாதிரிதான் உமர் நாயகத்தினுடைய வரலாறு நெடுகிலும் பார்த்தால் உமரை பார்க்காத மக்கள் கூட பயந்து பயந்து வாழ்ந்தார்கள். உமர் நாயகத்தினுடைய மவுத்து பாரசீகத்தினுடைய பிரதேசங்கள்ல எப்படி தெரியுமா பேசப்பட்டது? ஒரு கிராமவாசி அவன் சொல்றான், உமரை இறந்துட்டாரு. எப்படி இப்ப உனக்கு தெரியும்? அடுத்தவனின் மாடு இன்னொருத்தனுடைய நிலத்தில் மேய்கிறது, இது எப்பொழுது நடக்கிறதோ உமர் இறந்து விட்டார் என்று அர்த்தம். அந்த அளவு நீதியும் நேர்மையையும்